இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலத்தின் முதல் சனிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இந்த இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறை வார்த்தைகள் 19 21 மற்றும் 23 26 முடிய. இஸ்ரவேலின் தூயவராம் ஆண்டவராகிய இறைவன் கூறுவது: சீயோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் எனும் அப்பத்தையும் ஒடுக்குதல் எனும் நீரையும் கொடுத்திருந்ததாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிலிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார். நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும். அந்நாளில் உன் மந்தை பரந்த மேய்ச்சல் வெளியில் மேயும். முறத்தாலும் சுலக்காலும் தூற்றப்பட்டு சுவையூட்டப்பட்ட தீனியை நிலத்தை உழும் காளைகளும் கழுதைகளும் தின்னும். கோட்டைகள் இடிந்து விழுகின்ற மிக பெரும் அழிவு நாளில் வானளாவிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும். ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை காட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும். கதிரவன் ஒளி 7 பகல்களின் ஒளி ஒன்று திரண்டாற் போல 7 மடங்காகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 147. பல்லவி. ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது, அவரை புகழ்வது இனிமையானது, அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கின்றார். பல்லவி. ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகிறார், அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். பல்லவி. ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். நம் தலைவர் மாண்புமிக்கவர், மிகுந்த வல்லமையுள்ளவர். அவர் தம் நுண்ணறிவு அளவிடற்கு அரியது. ஆண்டவர் எளியோருக்கு ஆதரவளிக்கின்றார், பொல்லாரையோ தரை மட்டும் தாழ்த்துகின்றார். பல்லவி. ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு நீதி தலைவர். ஆண்டவரே நமக்கு நியமம் வழங்குபவர். ஆண்டவரே நமக்கு வேந்தர். அவரே நமக்கு மீட்பு அளிப்பவர். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 35 மற்றும் அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 6-8 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர்கள், சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயர் இல்லா ஆடுகளைப் போல அலகழைக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசு 12 அறிவுரையாக கூறியது, வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ரவேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழ செய்யுங்கள். தொழு நோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் டெய்லி பிரெட் என்ற ஆங்கில மாத இதழில் வந்த ஒரு நிகழ்வு இது. ஒரு குடியிருப்பில் தனியாக வாழ்ந்து வந்த ஒரு வயதான பாட்டி ஒருவர் திடீரென்று நோய்வாய்ப்பட்டதையும் அவரிடம் மருந்து மாத்திரைகளை வாங்குவதற்கு போதிய பணம் இல்லாததையும் அறிந்த அதே பகுதியை சேர்ந்த ஒரு மனிதர் அவரை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து தன் தாயைப் போல கவனித்துக் கொண்டார். அது மட்டுமல்லாமல் அந்த வயதான பாட்டியை எப்போதெல்லாம் மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போக வேண்டிய தேவை ஏற்பட்டதோ அப்போதெல்லாம் அவரை தனது வண்டியில் வைத்து அழைத்து கொண்டு போய் உதவினார். இதனால் அந்த வயதான பாட்டி சீக்கிரமாக குணமடைந்தார். அந்த வயதான பாட்டி நோயிலிருந்து நலமடைந்திருந்தாலும் அவரால் முன்பு போல வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதால் அவருடைய எல்லா தேவைகளையும் அந்த மனிதரே பார்த்து கொண்டார். இதில் வியப்புக்குரிய செய்தி என்னவென்றால், அந்த வயதான பாட்டிக்கு உதவிய அந்த மனிதர் ஒரு நாத்திகர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் என்பதுதான். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதையெல்லாம் பார்த்துவிட்டு அதே குடியிருப்பில் இருந்த 2 இறை நம்பிக்கையாளர்கள் ஒரு நாத்திகரால் கைவிடப்பட்ட அந்த வயதான பாட்டியை கவனித்துக் கொள்ள முடியும் போது, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் நாம் ஏன் கைவிடப்பட்டவர்களை கவனித்துக் கொள்ளக்கூடாது என்று பேசி அதன் பிறகு அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய தொடங்கினார்கள். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்பிக்கை இல்லாதவரே கைவிடப்பட்டவர் மீது கருணையோடும் பரிவோடும் இருக்கும்போது, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அவ்வாறு இருப்பது மிகவும் அவசியம். ஏனெனில் கடவுள் பரிவு மிக்கவர். இதை இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை நமக்கு உணர்த்துகிறது.
கடவுள் தம் மனத்தை மாற்றிக்கொள்ள ஒரு மனித பிறவியும் அல்ல. இது எண்ணிக்கை நூலில் இடம்பெறும் ஓர் இறை சொற்றொடர் ஆகும். எண்ணிக்கை புத்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கடவுள் தம் மனத்தை மாற்றிக்கொள்வதில்லை என்று இறைவார்த்தை கூறும் பட்சத்தில் இன்றைய முதல் வாசகம், நீங்கள் ஒருபோதும் அழமாட்டீர்கள், அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார் என்கிறது. யூதா நாட்டினர் உண்மை கடவுளை மறந்து வேற்று தெய்வங்களை வழிபட்டதால் கடவுளே அவரே வேற்றினத்தாரிடம் ஒப்புவித்தார். இதனால் அவர்கள் அந்நிய மண்ணில் அடைந்த வேதனைகள் சொல்லில் அடங்காதவை. இந்நிலையில் கடவுளே தன் மனத்தை மாற்றிவிட்டு அவர்களை எதிரிகளிடமிருந்து விடுவித்து அவர்களது சொந்த நாட்டிற்கு அழைத்து கொண்டு வருகிறார். இத்தகைய பின்னணியில் கடவுள் சொல்கின்ற வார்த்தைகள்தான் இன்றைய முதல் வாசகத்தில் இடம்பெறுகின்ற, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள், அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார் என்ற வார்த்தைகள். இறை வார்த்தைகளுக்கு அர்த்தம் தருவதாய் இருக்கிறது இன்றைய நற்செய்தி வாசகம். நற்செய்தியில் இயேசு ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்த மக்கள் மீது பரிவு கொள்கிறார். தன்னைப் போல மக்கள் மீது பரிவு கொள்ள அவர் திருத்துதர்களை தேர்ந்தெடுக்கிறார். ஒருவரின் துன்பத்தை தன்னுடைய துன்பத்தை பார்ப்பதற்கு பெயர்தான் பரிவு. இயேசு மக்களின் துயரத்தை தன்னுடைய துயரமாக பார்த்தார். அவரது பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கும் நாம் ஒவ்வொருவரும் அவரைப் போல பரிவோடு வாழ வேண்டும். இதற்கு நாம் தயாரா? சிந்திப்போம். கடவுளின் மக்கள் அவரைப் போல பரிவோடு வாழ வேண்டும். இயேசு திருத்தூதர்களை தேர்ந்து கொண்டதன் நோக்கமே தன்னுடைய பணி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான். இவ்வுலகில் வறியோரும் ஏழைகளும் எளியோரும் இருக்கும் வரைக்கும் நமது சேவை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற இறை வார்த்தையாக, ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் கொண்டவர் என்று திருப்பாடல் 103ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். எனவே இறையேசுவில் பிரியமானவர்களே, இரக்கமும் பேரன்பும் கொண்ட ஆண்டவரைப் போல நாமும் வாழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.